வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமான நம்ம இந்தியா தன்னோட எதிர்காலத்தை பாதுகாக்க எப்படி ஒரு 5 நாடுகளின் ராஜதந்திர பயணத்தை ஒரு மிகப்பெரிய பொருளாதார கேடயமா மாத்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவோட இந்த சக்தி வாய்ந்த வரிகளை நீங்க படிச்சிருப்பீங்க. உலக பொருளாதாரம் எப்போ சீரடையும்னு இந்தியா அமைதியா காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல, தங்களோட எதிர்காலத்தை தாங்களே வடிவமைக்க நேரடியா களத்துல இறங்கிட்டாங்க அப்படிங்கிற இந்தியாவின் தற்போதைய துடிப்பான வெளியுறவு கொள்கைய இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? சரி, இவ்வளவு பெரிய ராஜதந்திர நடவடிக்கைக்கு காரணமான உலகளாவிய ஆற்றல் அதிர்ச்சி மற்றும் இந்த நெருக்கடிய இந்தியா எப்படி கையாளுகிறது அப்படிங்கறத முதல்ல பாப்போம். இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழ்நிலை எவ்வளவு நிலையற்று இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மத்திய கிழக்குல பதற்றம் அதிகமாயிட்டே போகுது. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுற அபாயம் இருக்கு. இதனால உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துல கடுமையான பாதிப்பு ஏற்படுது. சிம்பிளா சொல்லணும்னா உலகளாவிய எரிசக்தி விலைகள் எல்லாம் கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது. இப்போ இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் உலகத்தோட உற்பத்தி மையமா மாறணும்னு இந்தியாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கனவு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெருமளவுல எரிசக்தியை இறக்குமதி செய்யற நாடா இருக்கும். இந்த திடீர் எண்ணெய் விலை மாற்றங்களால ரூபாயோட மதிப்பு சரியது, அந்நிய செலவாணி கையிருப்பு குறையுது. இது ஒரு மிகப்பெரிய சவால், சரிங்களா? இந்த சவால்களை முறியடிக்க நாமே அந்த மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு அதிவேகமான ராஜதந்திர பயணத்தை இந்தியா தொடங்குச்சு. மே 15 முதல் 20 வரை நடந்த இந்த பயணத்தோட காலவரிசைய பாருங்க. வளைகுடா நாடுகள்ல ஆரம்பிச்சு அப்படியே வடக்கு ஐரோப்பா வரைக்கும் நீளும் ஒரு அசுரவேக பயணம் இது. வெறும் 5 நாள்ல இவ்ளோ நாடுகளான நீங்க ஆச்சரியப்படலாம். ஆமாங்க, இது சாதாரண வெளிநாட்டு பயணம் கிடையாது. ரொம்ப அவசரமாக ஆனா தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு அதிரடி நடவடிக்கை. இங்க மூலோபாய சுயாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உலக வல்லரசு கூட்டணியிலையும் முழுசா சிக்கிக்காம பல நாடுகளோட ஒரு பேலன்ஸ்டான கூட்டாண்மையை இந்தியா உருவாக்குது. தங்களோட பலவீனங்களை எப்படி ஒரு பெரிய பலமா மாத்தலாம் அப்படிங்கறத இந்தியா ஒரு மாஸ்டர் கிளாஸால செஞ்சு காட்டியிருக்கு. இந்த பயணத்தோட முதல் கட்டமா நிகழ்கால எரிசக்தி தேவையை பாதுகாக்க ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஏற்படுத்திய கூட்டாண்மையை பத்தி பார்ப்போம். இந்த 4.5 மில்லியன் அப்படிங்கிற நம்பரை பாருங்க. இது அமீரகத்துல வாழ்ற நம்ம இந்தியர்களோட எண்ணிக்கை. இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு ஆழமான மனித தொடர்பு. இந்த உறவுதான் 2 நாடுகளுக்கும் இடையிலான மூலபூர்வ நம்பிக்கைக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்கு. எரிபொருள் உற்பத்தியை அதிகரிக்க ஒபெக்+ அமைப்பிலிருந்து அபுதாபி வெளியேறினது இந்தியாவை போல எரிசக்தியை நம்பியிருக்க நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். திடீர்னு விநியோகம் தடைப்பட்டா கூட அதை சமாளிக்க அமீரகத்தோட பல உறுதியான ஒப்பந்தங்களை இந்தியா செஞ்சிருக்கு. இதுல இந்தியா எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்தியால கச்சா எண்ணெய் சேமிப்பு திறனை 30 மில்லியன் பீப்பாய்கள் வரை அதிகரிக்க ஏடிஎன்ஓசி நிறுவனம் திட்டமிட்டிருக்கு. அதாவது சாதாரண எரிசக்தி சேமிப்பு அப்படிங்கறத தாண்டி இதை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பாவே இன்னைக்கு மாத்திட்டாங்க. நிகழ்காலத்தை பாதுகாத்ததுக்கு அப்புறம் எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளை நோக்கி நகர்ந்த இந்தியாவின் ஐரோப்பிய பயணத்தை பத்தி இப்ப பாப்போம். இங்கிருக்கிற பட்டியலை கவனிங்க. நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலின்னு ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் அவங்களோட தனித்துவமான தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப திறன்களுக்காக ரொம்ப துல்லியமா இந்தியாவால இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ பேரளவுக்கான சந்திப்புகள் கிடையாது. நெதர்லாந்து கூட நம்ம பண்ற முதலீடு மற்றும் வர்த்தக எண்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்தியாவில முதலீடு செய்யற நாடுகள்ல நெதர்லாந்து இப்போ 4வது பெரிய நாடா உருவெடுத்திருக்கு. இந்தியாவின் ஐரோப்பிய கனவுகளுக்கு நெதர்லாந்து ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸா செயல்படுது. அதுலயும் குறிப்பா செமிகண்டக்டர் உற்பத்தியில ஏஎஸ்எம்எல் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் போட்ட ஒப்பந்தம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. இனிமேல் இந்த முக்கியமான தொழில்நுட்பத்துக்கு வெளிநாடுகளை மட்டுமே நம்பியிருக்காம நம்ம சொந்த உள்நாட்டு உற்பத்தியை தொடங்கியாச்சு அப்படிங்கறத உலகத்துக்கு சொல்ற ஒரு வலிமையான மெசேஜ் இது. பிரதமர் மோடியோட இந்த வார்த்தைகள் ஐரோப்பாவுக்கு இந்தியா கொடுக்கிற வாக்குறுதியை ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. அதாவது இந்தியா வெறும் பொருட்களை விக்கிற சந்தை மட்டும் இல்ல, உங்க தொழில்நுட்பங்களை பிரம்மாண்டமான அளவுல உற்பத்தி செய்யற ஒரு மிகப்பெரிய களம் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. கடந்த 43 வருஷத்துல ஒரு இந்திய பிரதமர் நார்வேக்கு போறது இதுதான் முதல் முறை. தூய்மையான எரிசக்தி லட்சியங்களை அடைய நார்வேயோட பெரிய மூலதனத்தையும் அவங்களோட கடல்சார் நிபுணத்துவத்தையும் பயன்படுத்திக்க இந்தியா இந்த 3 முக்கிய உத்திகளை மிக சரியா கையாண்டிருக்கு.
சரி, இப்ப இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்தியாவின் மூலோபாய வரைபடம் எப்படி புதிய உலக ஒழுங்க உருவாக்குதுன்னு பாப்போம். பயணத்தோட இறுதி கட்டமா இத்தாலி வருது. இது ஐரோப்பிய அரசியல் ரீதியா ஒரு பெரிய மைல்கல். வர்த்தகம், பாதுகாப்பு, புதிய கண்டுபிடிப்புகள்னு எல்லாத்தையும் உள்ளடக்கி 2029 வரைக்குமான ஒரு வலிமையான ரோட் மேப்பை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யுது. குறிப்பா இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இது ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இந்த ஒட்டுமொத்த அலசலையும் சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் 5 நாள் பயணம் கிடையாதுங்க. துண்டாக்கப்பட்டு வரும் இன்றைய உலகத்துல ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக்கிட்டு உலக அரங்கத்துல எப்படி ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரைபடம். உலக அரசியலோட இந்த புதிய சகாப்தம் நம்ம கண் முன்ன நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மற்றவங்களுக்காக காத்திருக்காம தைரியமா களத்துல இறங்குன இந்தியாவின் இந்த ராஜதந்திரம் அவங்களோட எதிர்காலத்தை உறுதியா பாதுகாக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?